நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 90s கிட்ஸ் 2000 கிட்ஸ் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 80ஸ்ல இருக்கவங்க நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாம் போய் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அபிநந்தன் அப்படின்ற ஒருத்தர் நம்ம நிகழ்கால செய்தியாக நம்ம பீரியட்லேயே பாகிஸ்தான் சைடு போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அவர் திருப்பி வர்றாரு. ஒரு குட்வில் கெஸ்டராக இம்ரான் கான் அதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல்லாம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. நம்ம பார்க்காத நிறைய விஷயம் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நட்புறவு மத்தியில் இருக்குது, இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பகைமை மத்தியில் இருக்குது. ஸோ இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா 1971 வாரை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசலாம், ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது 1971 வார் அதை தொடக்கமாக வச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த 1971 வாரில் நடந்த அந்த விஷயம், அது சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது அபிநந்தன் அப்படின்ற ஒருத்தரை பாகிஸ்தான் விடுதலை செய்கிறாங்க. அதோட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு எதிரி நாட்டு கைதியை இவ்வளோ டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் எவ்வளோ பரந்த மனப்பான்மையோட செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறோம். நிறைய விஷயம் இது பண்ணுறோம். தெரியாத பக்கங்களை நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். 1971 நடந்த யுத்தம் எப்படி ஆனது அப்படின்றத பற்றி நம்ம பேசினோம். அதுக்கப்புறம் 1971 வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு டிசிசிவ் விக்ட்ரி, பாகிஸ்தானை 2 துண்டாக பிரித்து போட்டாங்க. 90,000 கைதிகள் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அதிக அளவு பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு கைதிகள் பாகிஸ்தான் கைதிகள் இந்தியா கிட்ட இருந்தாங்க. ஸோ இந்தியா ஒரு குட்வில் கெஸ்டர்னால, ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அந்த 90,000 பேத்தையுமே பாகிஸ்தான் தரப்பில் ஒப்படைச்சாங்க. சிம்லா அக்ரிமெண்ட் படி பாகிஸ்தானும் ஒரு சில கைதிகளை பரிமாறிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு 54 பேர் 1971 வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 54 பேர்த்தை பற்றி மட்டும் இன்ன வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களா என்ன அப்படின்றது ரொம்பவே குழப்பமாக இருக்குது. பட் ஆனால் பெரும்பாலான எவிடன்சஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த 1971 வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 54 பேர் மிஸ் ஆனவங்க, அது யுத்தத்தினால மிஸ் ஆனவங்க, தொலைஞ்சு போனவங்க பாகிஸ்தான் சிறைகளில் தான் இன்னும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த 54 பேர்த்தில் 30 பேர் ஆர்மியை சேர்ந்தவங்க, 24 பேர் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவங்க. அதில் பெரிய பெரிய அதிகாரிகளும் அடக்கம். அதாவது கேப்டன், சுபேதார், மேஜர், லெப்டினன்ட் கலோனல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அதில் இருக்கிறாங்க. இதை எந்த மாதிரி ஒரு ஆதாரத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 1979 லோக்சபாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க பதில் அளிக்கிறது என்னன்னா, அந்த 1979 அப்போ அந்த 54 பேர் பாகிஸ்தான் சிறைகளில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாங்க. பாகிஸ்தான் இதை தொடர்ந்து மறுத்து இருக்கு அப்படின்றத பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 1989 பெனாசிர் பூட்டோவை ராஜீவ்காந்தி பார்க்க போகிறாரு. அப்போ அந்த 54 பேர்த்தோட நிலைமையை பற்றி என்னன்னு கேட்குறாரு. உங்கள் நாட்டில் இருக்கிறதுக்கான ஆதாரம் நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் அந்த 54 பேர் எங்களோட சிறைகளில் தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் நாங்கள் அவங்கள திருப்பி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெனாசிர் பூட்டோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்வேஷ் முஷரஃப், இந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் வந்தது. எல்லாருமே அதுக்கப்புறம் டினை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 54 பேர்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த 54 பேர் இருக்கிறத ஏன் இவ்வளோ மறைமுகமாக வச்சுருக்கிறாங்க, அப்போ என்னென்ன கொடுமைகள் அவங்களுக்கு நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மித்த கைதிகள் இருக்கிற இடங்களுக்கு மத்தியில் பெரிய சுவர் எழுப்பி இவங்க இருக்கிற இடத்த ரொம்பவே தனிமைப்படுத்தி அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னே மித்த கைதிகள் எல்லாத்துக்குமே தெரியாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. லாகூர் பிரிசனில் தான் வச்சிருக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஒரு பயங்கரமான ஒரு மென்டல் டார்ச்சர், பயங்கரமான ஒரு கொடுமை, கதற சத்தம்லாம் கேட்கும். அவ்வளோ செவ்வறு மதில் வச்சு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் வச்சுருந்தா கூட இதோட முக்கியத்துவம் இன்னும் என்னன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது நடந்த சமயம் கோல்டு வார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நேரடியாக ஒரு யுத்தம் ஒரு மறைமுகமாக போயிட்டு இருந்த சமயம். ஸோ அப்போ இந்தியா ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஸோ இந்த வார் பிரிசனர்ஸ் எல்லாமே ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸ், ரஷ்யன் மேடு வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணதில் கைதேர்ந்தவங்க. ஸோ இவங்கள்ட்ட கேட்டு இது பண்ணால் அந்த வெப்பன்ஸை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அமெரிக்காவில் இருக்க உளவுத்துறை பாகிஸ்தானில் இருக்கிற அந்த பிரிசனர்ஸை கொடுமைப்படுத்தினதாக கூட செய்திகள் இருக்குது. ஸோ நேரடியாக ரஷ்யாவை நம்ம எதிர்கொள்ள முடியாது. பட் ஆனால் ரஷ்யன் மேடு ஜெட்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க, ரஷ்யன் மேட் கன்ஸ், சப்மரைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தினதா அமெரிக்கா தரப்புல கூட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெனாசிர் பூட்டோவோட லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதின பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன், ஸோ அவர் ஒரு லாயர்கிட்ட என்கொயரி பண்ணப்போ, ஆமாம் இந்த மாதிரி லாகூர் பிரிசனில் நிறையா இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்தியன் பைலட்ஸ் எல்லாமே மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அபிநந்தன் இப்போ திரும்பி வந்துட்டார், ஒரு 2-3 நாள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பெரிய செய்தி ஆகுது. 54 பேர் இன்ன வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் பயங்கரமான கொடுமைகளை அனுபவிச்சு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த இன்டர்நேஷ்னல் ஜெனிவா கன்வென்ஷன் படி எந்த விதத்துலையுமே அவங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட
காட்டப்படலை. இருக்கிறாங்களா செத்தாங்களானே தெரியல. அதான் இருக்கல பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா போகாத இடம் இல்லை, பேசாத இது இல்லை, யூஎன்ல பேசியிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ரெட் கிராஸில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. அவங்களோட குடும்பம் வந்து நிறையா கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் அப்பீல் பண்ணியிருக்காங்க. 2015 சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பெட்டிஷனை கேட்டப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றப்போ இந்திய அரசாங்கம் தெரியலை, அவங்க மேபி இறந்திருக்க கூடும் அப்படின்னு வந்துட்டு மலுப்பலாக சொன்னாங்க. பட் ஆனால் பாகிஸ்தான் அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இன்னும் அவங்க அங்கே இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரியலை. த மிஸ்ஸிங் 54 அப்படின்றது இவங்களை பற்றி தான். ஸோ இவங்க வந்து கில்ட் இன் ஆக்ஷன் ஆர் மேபி மிஸ்ட் இன் ஆக்ஷன் அப்படின்ற டேர்மில் டினோட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பாகிஸ்தான்கிட்ட இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் பெருமளவில் இருக்கிறதா வந்துட்டு இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு வருது. இப்போ அதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க என்ன அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம எந்தளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோடு வந்துட்டு 1971 வார் முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனை பேரையும் திருப்பி அனுப்பிச்சோம். பட் ஆனால் அவங்க இது ஒரு 54 பேர்த்த இப்படி பெரிய பெரிய ரேங்க்கில் இருக்கிற அஃபீஷியல்ஸை இந்தளவுக்கு பிடிச்சி வச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி சித்திரவதை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதில் விங் கமாண்டரும் இருக்கிறாரு, அப்புறம் வந்து ஃப்ளைட் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஆர்மி ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க இந்நேரம் அங்கே இருக்கக்கூடாது, அவங்க இந்த மாதிரி ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்க இறந்துருக்கலாம், போரில் இறந்துருக்கலாம் அப்படின்றத கூட வந்துட்டு நான் நினச்சிக்கிறேன். என்னோட தரப்பு வந்துட்டு ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய யுக்திகள் எல்லாமே வந்துட்டு போர்க்களங்களில் தான் கையாளுவாங்க. ஒரு ஆளை மிஸ் பண்ணுற மாதிரி வச்சு அவனை வந்துட்டு இந்த தனி ஒருவன் படத்தில் சொல்கிறாங்கல்ல, சைலண்ட்டாக வச்சு அவனை வந்து கொடுமைப்படுத்தி இது பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களுக்கு எந்த கொடுமையும் நடந்திருக்கக்கூடாது, அவங்க வந்து போர்லேயே வீரமரணம் அடைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் சொல்லி முடிச்சுட்டு இன்றைக்கி நைட் 9 o'clock வந்துட்டு நான் லைவ் வர்றேன். ஸோ அதையும் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நைட் வந்து நம்ம இந்த ரீசெண்ட் எஸ்கலேஷன்ஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் நியூஸஸை பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வியை வந்து கேளுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.